வணக்கம். சிவாய நமக. 63 நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் கலர்சிங்க நாயனார். காடவர் குலம் விளங்கத் தோன்றியவர் கலர்சிங்கர். மேருமலையை வில்லாக கொண்ட இறைவனின் திருவருளால் போருக்குச் சென்று வடபுலத்து நாடுகளையெல்லாம் வென்றார். அறநெறி தவறாது ஆட்சி புரிந்தவர். நில உலகில் உள்ள சிவன் கோயில்கள் பலவற்றையும் அன்புடன் வணங்கி திருத்தொண்டு பல புரிந்து வந்தவர். சிவநகர் என பொலியும் திருவாரூர் சேர்ந்து திருக்கோயிலை அடைந்தார். முரசுகள் ஒலிக்க ஐம்பெரும் குழுவுடன் அரசராகிய கலர்சிங்கர் புற்றிடங்கொண்ட புனிதரை போற்றி தொழுதார். அப்போது அக்கோயிலில் உள்ள பெருமைகளை எல்லாம் தனித்தனியே பார்த்து வந்த அரசி அங்கிருந்த திருப்பள்ளி தாம மண்டபத்தில் ஒரு பூவினை எடுத்து முகர்ந்து பார்த்தாள். இதனை கண்ட செருத்துணையார் என்னும் தூய தொண்டர் இறைவனுக்கே உரிய பூவினை மோந்தனள் என்று அவள் மூக்கினை பிடித்து அறிந்தார். குருதி பொங்கி பொங்கி வழிய கூந்தல் அவிழ்ந்து அலைய சோர்ந்து வீழ்ந்தனள். அப்போது இறைவனை கும்பிட்டு விட்டு அரசரும் அங்கே வந்தார். இப்பெரிய நில உலகில் இக்கொடிய செயலை அச்சமின்றி செய்தவர் யாரென கேட்டார். அங்கிருந்த செருத்துணையார் நிகழ்ந்தது கூறினார். அது கேட்ட நாயனார் தம் உடைவாளை எடுத்து பூவினை தொட்டு முன்னர் எடுத்த கையே முதலில் துணிக்கப்பட வேண்டுமென கூறி அவளது செங்கரத்தினை வெட்டினார். தொண்டர்கள் அற அற என ஒலி எழுப்பினர். வானுலகிலிருந்து வானவர் பூமாறி பொழிந்தனர். நீண்ட நாட்கள் சிவத்தொண்டு செய்து சிவனடி சேர்ந்தார் எம்பிரான் கலர்சிங்க நாயனார். திருச்சிற்றம்பலம்.